ஹலோ ஹாய் மக்களே. இப்போ பொண்ணை வந்து படிக்கிறா, ஆனால் டெய்லி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், படிக்கிறேன் கொள்றேன், எதையாவது என்னை வந்து டேக்கா கொடுத்துக்கிட்டே இருக்கா. இப்போ வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கா. அவள் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு இப்போ போய் நம்ம சைலண்ட்டாக வாட்ச் பண்ணுவோம். இன்னைக்கு ஏதாவது படிக்காமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்க அவளுக்கு கச்சேரி. நான் வந்து வீடியோ எடுக்கிறது அவளுக்கு தெரியாது. நார்மலா என்ன செய்யறான்னு நான் சும்மா போய் பாக்குறேன். பாப்போம். என்ன பண்ற? How do I tell you? படிக்கிறியா? படிக்கிறியா? என்ன செய்யற? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. எக்ஸாம எழுதணும், பாஸ் ஆகணும். ஊருக்கு போறதெல்லாம் அப்புறம் டேய். நானும் ஒரு வாரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். காதுல ஹெட்செட்டை வச்சுக்கிட்டு அங்க உட்காரவும் இங்க உட்காரவும். சரி நம்ம பிள்ளை படிக்குது படிக்குது படிக்குதுன்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியில பார்த்தா படிக்கிறதுக்கு டேக்கா கொடுத்துக்கிட்டு இருக்க நீ. ஃபேனை போட்டுக்கிட்டு இன்னைக்குதான் பரவாயில்ல தப்பிச்சிட்டா. இன்னைக்குதான் புக் எடுத்துட்டு உட்காந்துருக்கா. எனக்கு வந்து எக்ஸாம கிளியர் பண்ணணும், படிக்கணும், அவ்வளவுதான். ஓகேம்மா, ஓகேம்மா. வேணான்னு சொன்னா அப்ப சிச்சுவேஷன் அப்படி. இப்போ சிச்சுவேஷனே மாறி போச்சு. இந்த எக்ஸாம் நீ எழுதுனாதான் உன் லைஃபுக்கு பெட்டர். படிப்பு தான் ஃபர்ஸ்ட். 1000 வாட்டி சொல்லிட்டேன். படிடா, ஒழுங்கா படிடா. வேலை அப்புறம் பாத்துக்கலாம். படிப்பை முதல்ல பாருன்னு சொன்னோம்னா இருக்கிற சேலரி பத்தாது. இன்னும் நான் வேற வேலைக்கு போறேன்னு வேலையாதாங்க. மக்களை நீங்களே கேளுங்க. படிச்சாதானே அடுத்து இதை விட இன்னும் ஹை போஸ்டுக்கு போக முடியும். பரவாயில்ல, படிச்சுட்டா. பண்றேன்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் எழுதுறேன், அப்ப நம்பிக்கை இல்லாம வீடியோ நான் அப்புறம் என்ன ஏமாத்துறையில மக்களை ஏமாத்த முடியாதுல. அது இப்ப சரி என்ட்ரன்ஸ் கிளியர் பண்றேன் பண்ணணும்.